எம்மா மொத்தமா 40 ரூபா ஆச்சு. வெறும் 5 முட்டை முட்டையா இருக்கிறதுக்கு இவ்வளவு ரூபாவா? ஓகேனே. ஏடி இந்த காசு உனக்கு ஓவரா தெரியலையா? அப்புறம் என்னடி பண்றது? இவங்களுக்கு இப்படி ஏதாச்சும் இங்கெல்லாம் கடை போட்டாதான் அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். அவங்களும் பாவம் தானே. ஓஹோ அப்ப சரி. ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க வந்து எடுத்துக்கோங்க. என்னடா புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற? எடுத்துக்கிறோம். சுபாஷ் இதெல்லாம் எப்ப திங்கலாம் அலையறேன் பாரு. எனக்கு வேணாம் தீப்தி அக்கா, நீங்க சாப்பிடுங்க. வேணானா ஓகே அப்ப விடுங்க. எம்மா 40 ரூபா எப்ப கிட்டுவா? கெட்டுறேனே. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? ஆமாமா இந்த சைடுல இருக்கு. அப்ப நான் ஜிபே பண்ணிடுறேன். பாத்தீங்களா அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி காசு செலவழிக்கிறது சலுப்பி மேட்டர். என்ன கேட்டாலும் வாங்கி தருவா. அதனாலதான் நான் அவ கூட சுத்துறேன். போற வழியில ஏதாச்சும் வயிற்று அரைச்சிட்டே இருப்பேன். அவளுக்கு காசு கொடுத்துட்டே இருப்பா. நிம்மதியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். உங்க கூட வந்து இப்பெல்லாம் கிடைக்குமா என்ன? ஒரு 2 மாங்காய் துண்டு தான் வாங்கியிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்படியே அவ கூட போயிட்டேன். அண்ணா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இல்லம்மா நீ அதை ஒழுங்கா எடுத்து பாரு வரும். இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாரு. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். சரிண்ணே. நான் கண்ட கனவையெல்லாம் பாழா போயிரும் போலயே. இடி வருதா? பாத்துட்டு இருக்கேன்டி. நல்ல பாரு கோட்டை விட்டுறாதே. இல்ல பாத்தியா அப்ப திங்கிறதுக்காக தான் நம்மள விட்டுட்டு போயிருக்கா. சே என்னடா உங்க அக்கா இவ்ளோ கேவலமானவளா இருக்கா? வயித்தை நிறைக்கிறதுக்காக இந்த மாதிரியா பண்ணுவா? இப்படி ஒரு கஞ்சி பிசினரிய நான் பார்த்தது இல்லப்பா. நானும் தான் பார்த்தது இல்ல. வந்துட்டனே. அனுப்பியிருக்கே பாருங்க. எனக்கு வந்துட்டுமா. சரிண்ணே. சமடி. சரி சீக்கிரம் சாப்பிடு, நம்ம அடுத்த கடைக்கு போவோம். அதுக்கே வெயிட் பண்ணணும். இப்படி நடந்துட்டு போகும்போது நான் சாப்பிடுறேன். அப்படியா? அப்ப வா. வா போலாம். எடி உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வா. அவங்க வருவாங்கடி நீ வா. கேட்டியா? வாங்கல நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சுபாஷ் சொல்லு உனக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு இதுல எதுவும் வேண்டாம். வேண்டாமா? அப்ப அவ கேட்டதுக்கு ஏதோ பறந்துட்டு போய் நின்னு. அது ஏன்னா அவங்க கேட்ட அப்புறம் நம்ம எடுக்கலன்னா ஏதாச்சும் நினைப்பாங்களோன்னு நினைச்சேன். அவளாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. அத நீ எடுத்தாதான் அவ ஏதாச்சும் நினைப்பா. சரி பிரவீன் உனக்கு என்ன வேணும்? எனக்கு மாங்காய் துண்டு தான். நான் நெல்லிக்காய் வாங்க போறேன். எம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு மாங்காய் அப்புறம் ஒரு நெல்லிக்காய். அவ்வளவுதானா? போதுமா? அது மட்டும் போதும். தீப்தி அக்கா மறுபடியும் வந்திருக்காங்க. என்னடி கமலி நான் கேட்டதுக்கு வேண்டாம்னு இருக்கா? அதுவா அது அப்ப பசிக்கல இப்ப பசிக்குது. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நாங்க ஏன் இந்த சைடு வந்தோம்னா அங்க ஒரு பெரிய கடை போட்டுருக்கானா. நல்ல சுட சுட தேன்குழல் மிட்டாய் பூந்தி லட்டு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கானா. அது ஒருக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆசை. சரி அந்த ஆசை எதுக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் கூட போறேன். அவளுக்கு என்ன மர கலந்துட்டா. நம்ம எதுவுமே கேட்காம அவளா பேசுறா. நீ கண்டுக்காத. என்னடி பாவமா? சீக்கிரம் போவோம். சரி நாங்க போயிட்டு வரோம். நீங்க இத சாப்பிடுங்க. அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்லல. எனக்கு இருக்க கோவத்துக்கு அவளை செருப்பாலே அடிச்சிருவேன். இனி நம்ம இந்த இடத்தை விட்டு போறதா நல்லது. ஏல சுபாஷ் போயிட்டலா? போயிட்டாங்க. இல்ல உங்க அக்கா ஏம்ல இந்த வாசி சாப்பாடுக்கு இவ்வளவு சீர் போடுறா? அவளை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கிடைச்சா போதும். அதுக்குன்னு இப்படி நம்மள விட்டுட்டு அவ கூடயே போவா? அவ இப்படிதான் திங்கிறதுக்கு எங்கனாலும் போவா. அவளுக்கு அந்த அவ ஃப்ரெண்ட் இருக்கால அவளையே பிடிக்காது. என்கிட்ட நிறைய சொல்லி ஏசுவா. ஆனா இப்ப என்ன அவளுக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இனி அவ இந்த கூட்டத்துக்கு வந்து அவளை